ஹர ஹர மகாதேவ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற சிவாலயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் பக்கத்துல இருக்க திரியம்பகேஸ்வரர். நீ எங்கடா தம்பி இங்க வந்தானே கேக்குறீங்க? நான் வரல, அவரு வர வச்சாரு. ஓம் நமச்சிவாய. இந்தியா முழுவதும் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தாலும் சிவாலயங்களுக்குன்னே பேர் பெற்றது 12 ஜோதிலிங்கம். அதுல மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிலிங்கம் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற நாசிக்ல இருக்கிற திரியம்பகேஸ்வரர் திருக்கோயில். புனிதமான திரியம்பகேஸ்வரரோட ஒரு சின்ன வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மகிரி, நீலகிரி, காலகிரி அப்படிங்கிற 3 பிரம்மாண்டமான மலைகளுக்கு நடுவுல இது அமைஞ்சிருக்கிறதால இதுக்கு திரியம்பகேஸ்வரர்னு ஒரு பேரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க லிங்கத்துல பாத்தீங்கன்னா வெறும் சிவபெருமான் மட்டும் இல்லாம சிவனும் இருக்காரு, விஷ்ணுவும் இருக்காரு, பிரம்மனும் இருக்காரு. பகுதியோட பேர் பாத்தீங்கன்னா திரியம்பக் அப்படிங்கிற ஒரு பகுதி. இங்க கௌதம முனிவர் கேட்டதுக்காக அவருக்கு தரிசனம் கொடுத்ததால இந்த பகுதிக்கு பேரு திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு மாறிச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய சிவலிங்கங்கள் மாதிரி இங்க சிவலிங்கம் பெருசா இருக்கிறதுல அழகா சின்னதா இருக்கு, ஆனா 3ஆ இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. அதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கும் காலையில சோமவார ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 லிங்கத்துக்கு மேல ஒரு கிரீடம் வைக்கிறாங்க. அந்த கிரீடம் தான் இங்க இருக்கிற சாமிக்கு இன்னும் பேரழகு சேர்க்கிற ஒரு விஷயம். அந்த கிரீடத்துக்கு விலை மதிப்பே இல்ல, அது மேல ஏகப்பட்ட விலை உயர்ந்த கற்கள் இருக்குங்கிறாங்க. அந்த கிரீடத்தை இந்த திரியம்பகேஸ்வரருக்கு கொடுத்தது யார் தெரியுமா? மகாபாரதத்தில் நடக்கும் போது நம்ம பாண்டவர்கள் தான் அந்த கிரீடத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இருக்கு. திரியம்பகேஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம வியந்து பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோதாவரி நதி. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல நதியே இல்லையா. அந்த நேரத்துல இந்தியாவோட மிக மிக பெரிய நதியான கங்கை நதி மாதிரி இங்க ஒரு நதி வரணும் அப்படின்னு சொல்லி கௌதம முனிவரும் அவரோட மனைவியான அகல்யா அப்படிங்கிற ஒரு முனிவர்களும் 2 பேரும் சேர்ந்து 1000 வருடங்களுக்கு மேல சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த சிவபெருமான், என்னப்பா இவ்வளவு நாள் இவ்வளவு சூப்பரா தவம் இருந்துட்டே, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும் போது, இந்த பகுதியே கடுமையான பஞ்சத்துல இருக்கு, பிரச்சனையில இருக்கு, எல்லா மக்களும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே சிவபெருமான் கங்கையில இருந்து பாதி பிரிச்சு கொடுத்ததுதான் இந்த கோதாவரி நதி. அந்த கௌதம முனிவருக்கு கொடுத்த இடம் தான் இது. அதாவது இந்த இடத்துக்கு பேரு கௌதம மார்க் அப்படின்னு பேரு. அதாவது சின்னதா நீ நிக்கிற இடத்துல ஒரு தோண்டு ஒரு ஊத்து மாதிரி வரும்னு அன்னைக்கு சிவபெருமான் சொன்னதுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இங்க இந்த திரியம்பகேஸ்வரர் கோயில் ஆரம்பிக்கிற இந்த கோதாவரி நதி ஆல்மோஸ்ட் பல ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ராஜமுந்திரி பக்கத்துல கடல்ல போய் கரைக்கிறதா சொல்றாங்க. ஹர ஹர மகாதேவ்.